ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி விலாக். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்ட ஒரு விலாக் தான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் டெலிவரி நான் எப்படி வந்து என்னோட பெல்லி வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம ஸ்ரீகுட்டி வேகமா அங்கேருந்து வரா. என்னம்மா எட்டி பாக்குறீங்க போன்ல? போயிட்டா தூக்கணும் இப்ப. சரி வா 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 பிரியா, ஒரே நிமிஷம் ஸ்ரீகுட்டியை தூக்கிக்கிறேன். ஸோ நிம்மி வந்ததுனால ஸ்ரீகுட்டியை அப்படியே வந்து அனுப்பி விட்டாச்சு. ஸோ என்ன ரீசன், அதாவது நான் வந்து எப்படி பெல்லி வந்து கம்மி பண்ணேன், அதே மாதிரி வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு 2 விஷயத்தையுமே வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ணவே இல்லை. நானே ஒரு 1ஆம் நம்பர் சோம்பேறி. நான் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைக்கிறது, பெல்லி கம்மி பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு குண்டா இருக்கிறவங்க வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்க வயிற கம்மி பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட கேட்கறது நியாயம். எனக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கும் வயிறு. சுத்தமா தொப்பையே இருக்காது. எனக்கு வயிறே இருக்காது. அந்த மாரி இருக்கிற டைம்ல தான் ஸ்ரீ வரவும், அவ வளர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, என்னோட வயிறு வந்து அவ்வளவா எனக்கு பெருசாகல. அதனால வந்து அவனால திரும்ப முடியல. அது மெயின் ரீசன் வந்து அதுக்குமே வந்து சி செக்ஷனுக்கு மெயின் ரீசனாவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு சின்ன வயிறாவே இருந்துச்சு. எனக்கு ஏன்னா வயிறு சரியா இல்ல. அதான் மெயின் ரீசனே. சி செக்ஷனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா சின்னதா பார்த்தீங்கன்னா, வயிறுன்ற அளவு வந்து எனக்கு தொப்பை வந்துச்சு. ஸோ இப்பயும் ஃப்ளாட்டா தான் இருக்கு. நான் எந்த ஒரு எக்ஸர்சைஸும் பண்ணல. ஃபர்ஸ்ட் 3 மந்த் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுச்சு. அந்த டைம்ல கொஞ்சம் எனக்கே வந்து டிப்ரஷன் ஆச்சு. எல்லாமே வந்து ஆனுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டரும் சொல்லியிருந்தாங்க, அது தானாவே வந்து சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அதே மாரி கொஞ்சம் ஃப்ளாட் ஆச்சு. ஆனா எப்போலாம் அதிகமா சாப்பிடுறனோ, எப்பலாம் தண்ணி குடிக்கிறனோ, அப்ப மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு பிட்டு மாரி வந்து தெரியும். ரொம்ப பெருசாலாம் எனக்கு இல்ல. அதான் மெயின் ரீசன் எனக்கு வந்து வயிறு இல்லாம இருக்கிறதுக்கு. எனக்கு வந்து என்ன விட என்னோட அக்காவுக்கு நாங்க வந்து எப்படி கம்மி பண்ணோம்னு சொல்றேன். ஏன்னா அக்காவுக்கு வந்து நார்மல் டெலிவரி. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப குண்டா இருக்கிறதுனால, அவங்களுக்கு இருந்தத விட கொஞ்சம் தொப்பை கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. அத வந்து ஒரு 4த் டேலருந்து 5த் டே என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, YouTubeலயே பார்த்து வந்து தொப்பைய எப்படி கட்டுறதுன்னு ஒரு பெரிய சாரி எடுத்து, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையுமே அக்காவுக்கு வந்து நான் டைட்டா கட்டி விட்டேன். வயிற இறுக்கி கட்டுனப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 4 டேஸ்க்கு மேல 5 நாள் கிட்ட வந்து அக்காவுக்கு அந்த மாரி கட்டி விட்டோம். டெய்லி வந்து அந்த மாரி கட்டி விட்டப்ப, அவ்ளோ பெரிய தொப்பையா இருந்தது. கொஞ்சம் வந்து அக்காவுக்கு வந்து இந்த பிரெக்னன்சி தொப்பை வந்து கொஞ்சம் கம்மி ஆச்சு. நீங்க வேணா வந்து இந்த பெல்ட், அதே மாரி அக்கா வந்து ஆன்லைன்ல பெல்ட் வாங்கி போட்டு பார்த்தாங்க. அது சுத்தமா செட்டே ஆகல. எவ்ளோ இறுக்கி போட்டாலும் அதெல்லாம் செட்டே ஆகல. அதுக்கப்புறம் தான் YouTubeஅ பார்த்து அந்த சாரிய வந்து சுருட்டி சுருட்டி பண்றது. அக்காவ சுத்தி சுத்தி வந்து நான் போட்டு விட்டேன். அந்த மாரி இறுக்கி கட்டி விட்டேன். ஸோ சி செக்ஷனா இருந்தா அந்த மாரி கட்டுறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாது. ஏன்னா, அது அவ்ளோ ஒரு பெயினா இருக்கும். நார்மல் டெலிவரி நீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அந்த சாரி வந்து YouTubeல அடிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா பெல்லி வந்து கம்மியாகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவே நீங்க ஆப்பரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த பெல்ட் கொஞ்சம் போடுங்க. நார்மலாவே வந்து கொஞ்சம் டேஸ் ஆயிடுச்சு, 6 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சுனாலே நம்மளோட பெல்லி ஃபேட் வந்து கம்மி ஆக ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி நான் எப்படி வெயிட் கெயின் ஆகாம அதுக்கு பதிலா வெயிட் லாஸ் ஆனேன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து கண்டிப்பா வெயிட் வந்து கெயின் ஆகும். பாப்பா பொறக்கிற டைம விட அதுக்கப்புறம் அதிகமாகும். ஆனா ஒரு சில பேருக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன ஆகும்னா, ரொம்ப ரொம்ப கம்மியாகும். நான் அந்த லிஸ்ட்ல எப்படின்னா, கம்மியாகுற லிஸ்ட். 48லருந்து அகைன் வந்து 38க்கு வந்துட்டேன். அதாவது பாப்பா பொறக்கிறதுக்கு மொத நாள் வந்து 48 இருந்தேன். பொறந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரப்போ 43 இருந்தேன். இப்போ வந்து 38. இப்போ வந்து நான் வெயிட் பார்க்கல. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வெயிட் பார்த்தப்போ வந்து 38 இருந்தேன். இப்போ வந்து திருப்பியும் கம்மியாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 அவ்வளதான் வந்து நான் இருப்பேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நார்மலாவே வந்து இத வந்து அம்மா என்ன மாதிரியே தான் அவங்க. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து அவங்களுக்கும் உடம்பு வந்து இளச்சுது. சரி, ஓகே. அவங்கள மாதிரி தான் நானு. ஸோ அம்மா மாதிரி தான். அம்மாவுக்கும் ஃபர்ஸ்ட் பேபி பொறந்ததுக்கு அப்புறம் உடம்பு வந்து இளச்சிச்சு. நான் பொறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா பார்த்தீங்கன்னா குண்டானாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஏஜ் வந்து ஒரு 25க்கு மேல போணுச்சு அப்டின்னா தான் எனக்கு தெரிஞ்சு நான் குண்டாவேன்னு நெனைக்கிறேன். நானா வந்து எதுவும் வந்து டயட் ஃபாலோ பண்ணல. வயிறு கட்டல. நான் எனக்குன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணல. நார்மலா வீட்ல எல்லாரும் சாப்பிடுற ஃபுட் தான் நான் வந்து சாப்பிடுவேன். அதையும் கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டேன். ஆமா தானே? ஆஃப்டர் டெலிவரி நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, உடம்ப மெயின்டெயின் பண்ணல. நீங்க வந்து குண்டாயிடுவேன்னு நெனச்சு சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. அது அதுக்கு பதிலா ஆப்போசிட்டா ஒல்லியாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திருது. இப்ப நான் உடம்ப ஏத்துறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த இடம்லாம் ஒட்டிடுச்சுன்றதுனால. நீங்க வந்து குண்டானாலும் நம்ம கம்மி பண்ணிடலாம் சீக்கிரமாவே உடம்ப. அதனால வந்து ஃபீட் பண்ற டைம்லலாம் வந்து யாருமே ஃபுட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க.
கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுங்க. ஒரு சில உடம்ப பொறுத்து தான். தொப்பை வர்றதுமே குண்டா இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா ஒல்லியா இருக்கிறவங்களுக்குமே ஒரு ஒரு உடம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அத பொறுத்து தான். கம்மி பண்றதுக்கு முடிஞ்ச அளவு வயிற வந்து நார்மல் டெலிவரியா இருந்தா இறுக்கி கட்டுங்க. சிசேரியனா இருந்தா வந்து பெல்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுவுமே வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா பெயின் வந்து கண்டிப்பா இருக்கும். ஆம். அவ்வளவுதான் சொல்லப்போனா எனக்கு ஏன்னா அவ்வளவுதான் தெரியும். ஏன்னா நான் வேற எதுவும் செய்யல. நான் அக்காவுக்கு செஞ்சது மட்டும் தான் சொன்னேன். நான் சிசேரியன்னால எனக்கு நான் எதுவுமே பண்ணிக்கல. இதுக்கு முன்னாடி சேனல்ல கிச்சு சபி சேனல்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாப்பா பொறந்து எத்தன நாள்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்? இல்ல. இங்க வீட்டுக்கு 1 வீக் அப்புறம் கூட பாத்தீங்கன்னா, நான் மெட்டர்னிட்டி வியர் போட்டிருப்பேன். அதுல வந்து ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா திறக்கிறப்ப எனக்கு தொப்பை இங்கேருந்து இவ்ளோ பெருசா தெரியும். ஸோ இன்னுமே அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ உள்ள வீடியோஸ்க்கும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கம்மியா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டேஸ் ஆக ஆக தானாவே கம்மியாகும். அதே மாரி வந்து நீங்க வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க இதே மாரி இந்த விஷயம் வந்து எனக்கு டாக்டர் வந்து சொன்னதுதான். சி செக்ஷன் ஆகி நீங்க அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து வயிறு இறுக்கி கட்டுறீங்க அப்படின்னா கூட வந்து பெல்லி ஃபேட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மி ஆக ஆரம்பிச்சிருச்சுன்றதுனால நான் வந்து எதையுமே கட்டல. நம்ம ஸ்ரீகுட்டி வெளியில வந்து குடுத்து விட்டதுலருந்து செம்ம கத்து கத்துறா. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வேண்டியத சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் ஓவரா பேசியிருந்தேன்னா ஆமா வெயிட் லாஸ். நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுனேன். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சு. நானா விரும்பல. ஆமா. நான் விரும்பவே இல்ல. ஆமா. என்னோட உடம்பு கண்டிஷனுக்கு வந்து எல்லாமே நார்மலா நடந்தது தான். தொப்பை வந்துச்சு. அதே மாரி தொப்பையும் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேபி வந்து அந்த தொப்பைய நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னா மட்டும் தான் வந்து நீங்க கேட்கணும். இப்ப உள்ளது வந்து எனக்கு தொப்பை வந்து வயிறு மாதிரி செட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். மத்தபடி தொப்பையா வெளியில வந்து தெரியல. எப்பயாச்சும் அதிகமா சாப்பிட்டா கொஞ்சமா தெரியும். வெயிட் கெயினும் அதே மாரி வெயிட் லாஸ் ஆயிட்டேன். உடம்பு பாத்துக்கல. ஆமா. நல்லா மெயின்டெயின் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு அப்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு என்ன. கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் ஆகி, கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். திருப்பியும் வந்து வெயிட் லாஸ் ஆகி, இப்ப தேவையில்லாம திருப்பியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு சில பேர் வந்து சாரி டிராப்பிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. செர்லாக் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கிச்சு சபி சேனல்ல வந்து செர்லாக் வீடியோ எப்பவோ அப்லோட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பார்க்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நேத்து வரையும் கமெண்ட் நான் பார்த்தேன். அதனால தான். ஸோ கிச்சு சபில இருக்கு. ஃபுல் வீடியோவுமே இருக்கு. எப்படி செய்யணும்? எந்த அளவு செய்யணும்னு அதுல வந்து பாருங்க. ஏன்னா இந்த சேனல்ல அதே போட்டா நல்லா இருக்காது. அதுக்காக தான். சாரி டிராப்பிங் வீடியோ வந்து சீக்கிரமாவே போடலாம் கண்டிப்பா. அதே மாரி இத பத்தின நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற ஏதாச்சும் கேட்கணும் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் வேற ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா சொல்றேன். டாடா! நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.